ஹலோ யூஎஸ், உங்கள் சவுக்கத்திலே பேசுகிறேன். ஹாப்பி நியூ இயர். புது வருஷத்தில் உள்ள ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போடுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. புது வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணுன்ற ஆண்டவன்ட்ட நான் துவா செய்கிறேன். ஏன்னா எந்த நிகழ்வும் நடக்காமல் நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும். எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். எல்லோரும் ஆண்டவன்ட்ட வேண்டிக்குங்க. அதான் வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னும் பிஸ்னஸ் எதுவும் தொடங்கலை. கடை தான் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கடை எதுவும் கிடைக்கல. பார்ப்போம், ஏதாவது கடை கிடச்சிதுன்னா நம்ம சொந்தமாக தொழில் செய்யலான்னு தான் ஒரு யோசனையில் இருக்கேன். பார்ப்போம், கடை எதுவும் அமைய மாட்டுது. ஏன்னா எல்லா கடையுமே புக்காக இருக்குது, எதுவுமே காலியாக இல்லை. கடைங்க இப்போ தான் ஒரு கடை கிடச்சிருக்குது. ஆனால் அது எங்கள் கடைக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் கடை சின்னதாக இருக்குது. கடைக்கு முன்னால் இடம் இல்லை. ஒரு 4 அடி 5 அடி இடம் வேணும். கஸ்டமர் நிற்கணுன்னாக்கா உள்ள இடம் இல்லை. அப்படியே ரோட்டை ஒட்டினாப்புல கடை இருக்குது. சின்ன கடையாக இருக்குது. எங்கள் கடையோட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு தான் அது சரியாக வரும். அந்த கடை நமக்கு செட் ஆகாதுன்னு நாங்கள் அதை பேசலை. நேற்று தான் கேள்விப்பட்டோம் ஒரு கடை காலியாக இருக்கணும். அந்த கடை சின்னதாக இருக்குது. அதே கொஞ்சம் பெரிய கடையாக இருந்ததுனாக்கா நாங்கள் எடுத்துருப்போம் அந்த கடையை. ஹலோ யுவஸ், இங்கே ஒரு மரம் இருந்தது பக்கத்தில். இங்கே பாருங்கள், வேப்ப மரம். நல்லா பக்கத்துலேயே நம்ம மொட்டை இது இலையை பிச்சு நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் தினம் காலையில் இங்கே இலையை பிச்சு சாப்பிடுவேன். உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுங்க. அதில் தான் நான் ஒரு வாரம் கழிச்சு நான் முருங்கை இலையை எடுத்து குழம்பு வச்சேன். முருங்கை இலையை போட்டு உடம்புக்கு நல்லது முருங்கை இலை. அதனால் அந்த முருங்கை கீரை குழம்பு வச்சேன் நான். அது என்னன்னு தெரில, திடீர்னு அதை பூச்சி கீச்சி வச்சதுனால அதை வெட்டிட்டாங்களே என்னன்னு தெரில. அந்த மரமே காணோம். கீழே நேற்று தான் பார்த்தா வெட்டி கிடக்குது. இங்கே பாருங்க, அங்கே வெட்டி கிடக்குது பாருங்கள். நல்ல ஆனால் காய் இல்லை அதில், வெறும் கீரை மட்டும் தான் இருந்தது. அதனால் அவங்க காய் காய்க்கலன்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடி அவ்வளோ. ஓகே, பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது பாருங்கள். வாங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம அப்புறம் வீடியோ பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. ஒரு வீடியோ போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். பார்ப்போம்.